அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு, மீன் வறுக்கிறதுக்கு நம்ம வந்தாச்சு. அப்புறம் மீன்லாம் வந்துட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம அக்கா பசங்க பார்த்திங்கன்னா நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்படியே மெகந்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு இடையிலவே மீனெல்லாம் அப்படியே வறுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ 2 டைமாக வறுத்து எடுத்தோம் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் இலை இருக்க போயிட்டேன் நான். அப்புறம் அக்கா தான் மீன் வறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கும்பலாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அப்புறம் எல்லோரும் ஒரு பிடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறம் ஆளுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் எல்லாருமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. நம்ம பக்கத்துலேயே நம்ம பெரியம்மா வீடு, மாமா வீடு, எல்லோரும் வீடுமே பக்கம். ஃபைனலாக நம்ம வந்துட்டு எல்லோரும் மேக்கப் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோவிலுக்கு போகிறோம். எல்லோரும் நம்மளோட ஃபேமிலிஸ்க்குலாம் விஷ் யூ ஹாப்பி நல்லா ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க இந்த பொங்கலை. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். செம கூட்டங்க. ஆனால் அந்த கோவில் பக்கத்துலேயே தான் பெரியம்மா வீடு. அதனால் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம், கூட்டம்லாம் கம்மியாகட்டும், கிட்டே போய்ட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரோட்டில் பைபாஸ் ரோட்டில் போனவங்கெல்லாம் வண்டியை நிறுத்திட்டு சாமி பார்த்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே கிட்டே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சாமிலாம் அலங்காரம்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கிட்டே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கலான்னுட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி நெத்தியில் இட்டுக்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போய்ட்டு சாமியை மறுபடியுமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்த போஸ்ட்டில் வரும். இது பாகம் 1ல் வரும், பாகம் 2 வரும். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.